நேர்களுக்கு வணக்கம். திஸ் இஸ் விஜய் ஸ்ருதி. இன்னைக்கு என் கூட தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பல கருப்பையா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. அரசியல் களம் குறித்து நிறைய விஷயங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார், வணக்கம். சரி, இப்போ விஜய் அவர்களுக்கு வாக்களித்த மக்கள் எல்லாருமே தற்குறி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு திமுக கட்சி அப்படிதான் சார். திமுக கட்சியில இருக்கிறோம், திமுக சப்போர்ட்டர்ஸும் வெளிப்படையா இணையதளத்துல பேசிட்டு இருக்காங்க. அதாவது 1.5 கோடி மக்களும் எப்படி தற்கொலை ஆவாங்கன்னா எல்லாருமே இவ்வளவு பேர் தற்கொலையா இருக்கறனாலதான் நீங்க வந்து தற்கொலை என்ன அது அறிவுக்கு என்ன அளவுகோல் வைத்திருக்காங்க என்று எனக்கு தெரியாது. ஆனா மக்கள் அவர்களுடைய தேவைகளை ஒட்டி வாக்களிக்கிறார்கள். அதனால அந்த வகையில் பார்க்கின்ற போது திமுக அகற்றப்பட வேண்டும் என்பது குறியாக இருந்திருக்கார்கள். படித்தவர்கள், படிக்காதவர்கள், இளைஞர்கள், முதியவர்கள் எல்லாரும். உங்களுக்கு பாருங்க, நான் ஒரு வியப்பு பார்த்தேன். பிராமண தொகுதிகளில் பிராமணர்கள் எப்பொழுது பிஜேபிக்கு ஓட்டு போடுவார்கள். தமிழிசையை தோற்கடித்து விட்டார்களே, தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டார்களே. ஏதோ நடந்திருக்கு. தமிழிசை தானே பிஜேபி. ஆமா, பிஜேபிக்கு தானே ஓட்டு போடணும். டி நகரில் பிஜேபிக்கு தானே ஓட்டு போடணும். அல்லது பிஜேபி அலையன்ஸ் பார்ட்டி அதிமுகவுக்கு தானே போடணும். போடலையே. அங்கேயும் திமுக 2வது இடம், அதிமுக 3வது இடம் போனதுக்கு என்ன காரணம்னா தாவேக்கா முதலிடத்துக்கு வந்துச்சு. தாவேக்காயை முதலிடத்துக்கு வந்துச்சுன்னா அங்கே அதிகமாக உள்ள பிராமணர்கள் தாவேக்காவை தேர்வு செய்தார்கள். மயிலாப்பூர்லாம் அங்கேயும். அதே மாதிரி முஸ்லீம்கள் பெரும்பாலும் இந்த பக்கம் போட்டாங்க. அதெல்லாம் ஸ்டாலின் அடிபட வேண்டியதுக்கு காரணம் அதெல்லாம். ஈவன் கிறிஸ்டியன்ஸும் சரி. ஆனா என்னன்னா முஸ்லீம்